الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمم مولاي لم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கும் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக ஃபித் துன்யா கபலல் ஆஹிரா. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் கீழ் சொற்பொழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் அஹ்லு பைத்துகளை பற்றி, நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்களை, அஹ்லு பைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும் ஏன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஹ்லு பைத் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே யாரெல்லாம் வருவார்கள் என்பது விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்தாலும், குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அலி, ஃபாத்திமா, இமாம் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கண்டிப்பாக அஹ்லு பைத்திலே இடம்பெறுவார்கள் என்பதிலே யாருக்கும் இரண்டாவது கருத்து இல்லை, யாருக்கும் இதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த அஹ்லு பைத்துகளை குறித்து நாம் அடிப்படையாக ரெண்டு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், இமாம் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வழித்தோன்றல்கள், உலகெங்கிலும் பரவி இருக்கிற சாதாத்துமார்கள், அந்த சாதாத்துமார்களை இன்று வாழுகிற அஹ்லு பைத்துகளாக நாம் போற்றுகிறோம், மதிக்கின்றோம். ஆனால் இங்கே ஒரு அடிப்படையான கேள்வி என்னவென்றால், ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள்
பெண் வாரிசு தானே, பெண்ணுக்குண்ட ஃபாத்திமா நாயகியினுடைய பிள்ளைகள் தானே, ஆணுடைய வாரிசுகளைத்தானே வாரிசு என்று சொல்லுவோம். பெண்ணுடைய வாரிசை வாரிசு என்று நாம் என்ன செய்வதில்லை, உலகத்தினுடைய நடைமுறையில் நாம் சொல்வதில்லை. இப்போ என்னுடைய ஆண் மக்களுடைய பிள்ளைகளைத்தான் என்னுடைய வாரிசு என்று சொல்லுவோம். என் பெண் மக்களுடைய பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுடைய வாப்பா அத்தாவுடைய வாரிசு, அந்த குடும்பத்தினுடைய வாரிசு என்று தான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி என்றால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பெண் வாரிசாக இருந்து அவர்களை எப்படி நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு என்று சொல்கிறது? ஒரு கேள்வி. இது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப், மகா கொடுங்கோலன் என்று அறியப்படுகிற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஹஜரத் இமாம் ஹசன் ஹுசைன் பெருமானாருடைய வாரிசு அல்ல என்று மறுத்தான். அப்படி மறுக்கிற பொழுது அந்த சபையிலே ஹஜரத் யஹ்யா இப்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீற்றிருந்தார்கள். பொய் சொல்கிறாய் என்று சொன்னார்கள். ஹசன் ஹுசைன் பெருமானாருடைய வாரிசு இல்லை என்று கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜ் சொல்கிற பொழுது அந்த சபையிலே வீட்டிருந்த யஹ்யா இப்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு நீ பொய் சொல்கிறாய் என்று உரத்த குரலிலே அவனுக்கு பதிலடி கொடுத்தார்கள். ஹஜ்ஜாஜ் யார்? ஒருத்தனையும் விட்டு வைக்காதவன், பெரும் பெரும் ஆட்களையெல்லாம் கொலை செய்தவன். அவனுக்கு எதிராக குரல் கொடுத்தால், அதுவும் சபையில் வைத்தே குரல் கொடுத்தால் என்ன கதி ஆகும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் உண்மைக்கு எதிராக அவன் சொன்ன பொழுது அதை மறுத்து பேசினார்கள் யஹ்யா இப்னு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே ஹஜ்ஜாஜ் கொந்தளித்தான், கொதித்தெழுந்தான். அவன் சொன்னான், யஹ்யாவே, நான் பொய் சொன்னதாக சொல்லிவிட்டீர்கள். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு அல்ல. ஏன்னா ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள் தான். பெண் வாரிசு எப்படி வாரிசாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண் வாரிசு தானே வாரிசு. இல்லை இல்லை, அவர்கள் வாரிசு தான் என்று அடித்து சொன்னார்கள். அப்படி என்றால் நீங்கள் இதை நிரூபிக்க வேண்டும். ஹஜரத் இமாம் ஹசன் ஹுசைன் அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லுங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு தான் என்பதை நீங்கள் நிரூபிக்கணும். அதுவும் குர்ஆனில் இருந்து நிரூபிக்கணும். அதுவும் எங்கிருந்து நிரூபிக்கணும்? குர்ஆன்லேருந்து நிரூபிக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல என்று ஒரு மிரட்டான். அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் ஹஜரத் யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சான். வமின் ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ وَزَكَرِيَّا وَيَحْيَا وَعِيسَى وَإِلْيَاسَ كُلٌّ مِّنَ الصَّالِحِينَ. தொடர்ந்து ஆயத்தை ஓதி காமிச்சான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலங்கள், அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் என்று ஒரு பட்டியல் போடுகிறான். அந்த பட்டியலிலே ஒமின் ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ وَزَكَرِيَّا وَيَحْيَا وَعِيسَى. நூஹ் நபியுடைய வாரிசில் யாரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான்? ஈசா ஆண் வாரிசா பெண் வாரிசான்னு கேட்டாங்க. என்னங்க, ஈசா ஆண் வாரிசா பெண் வாரிசா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை தானே, அவங்களுக்கு தான் தகப்பனரே இல்லையே. ஆனால் பெண் வாரிசாக இருக்கக்கூடிய ஈசா நபியை அல்லாஹ் அந்த தொடரிலே சேர்த்து சொல்கிறான் என்றால் பெண் வாரிசும் வாரிசு தான். ஃபாத்திமா நாயகியினுடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசு தான் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து நிரூபித்த உடனே அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. வாயெடுத்து போய்விட்டான் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, வாரிசு அப்படிங்கிறதுக்கு பெண் வாரிசாக முடியாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. பெண் வாரிசும் வாரிசு தான், ஆண் வாரிசும் வாரிசு தான். ஆனால் உலகத்தில் என்ன நடைமுறை இருக்குது? உலகத்தில் ஒரு புது கவிதை எழுதினான். என்ன எழுதினான்னா,
பார்க்குறதுக்கு பெண் வேணும், கல்யாணத்துக்கும் பெண் வேணும், வயிற்றில் சுமக்கிறதுக்கும் பெண் வேணும் என்று ஆசைப்படுகிற மனுஷன் வாரிசுக்கு ஒரு ஆண் வேணும்னு கேட்குறான். வாரிசுக்கு ஒரு ஆண் வேணும் என்று கேட்கிறான் என்று. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை. ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே சில விஷயங்களில் அடிப்படை விஷயங்களில் அவங்க சமமானவங்க தான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு பேருக்கு பின்னாடி யாருடைய பேரை எழுதணும்? தகப்பனாருடைய பேரை எழுதணும். இன்னாருக்கு பிறந்தவர் இன்னார் அப்படின்னு எழுதணும். ஆனால் ஆங்கிலேயனுடைய அந்த மெத்தேடில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கல்யாணம் முழிக்கிற வரைக்கும் இன்னாருடைய மகன். கல்யாணம் முழித்த பிறகு என்ன ஆயிடுது? கணவனுடைய பேரை சேர்த்து எழுதுகிறாங்க. ஒரு காலத்தில் ரேடியோவில் செய்தி வாசிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. சீமா சத்தியமூர்த்தி அப்படின்னு அவர் சொல்லுவாள் எடுத்த உடனே. இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் செய்திகள் வாசிப்பது சீமா சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்திங்கிறது கணவனுடைய பேர் இல்லையா? ஜெயா பச்சன் அப்படிங்கிறான், அது யாருன்னா கணவனுடைய பேர். ஐஸ்வர்யா பச்சன் அப்படிங்கிறான், அது கணவனுடைய பேர். கடைசியில் பிட்டுக்கிரிச்சு இல்லையா? இப்போ புட்டுக்கிரிச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ சேர்க்க முடியுமா? இது செய்தி உண்மையாக இருந்தால். அதனால தான் நசபுன்னு சொன்னால் எந்த உறவு முறிந்து போகாத உறவோ அங்கே சேர்க்கணும். இப்போ தகப்பனாரின் பக்கம் சேர்த்திருந்தால் அந்த உறவு நீடிக்கும். திருமண சம்பந்தம்ங்கிறது இடையில வந்தது, இடையில போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, இப்போ அங்கே சேர்த்து சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எவ்வளோ சிறப்பானவங்க. ஆனால் அவங்கள இன்றைக்கும் ஆயிஷா பின் அபிபக்கர் தான் சொல்கிறோம். ஹதீஜா பின் ஹுவைலிது ரலியல்லாஹு அன்ஹா என்று தான் சொல்லுகிறோம். மும்பையில் ஒரு கேஸ் நடந்துச்சு. ரஞ்சனா அப்படின்னு ஒரு பெண்மணி, அவள் ரேஷன் கடையினுடைய பெருமிட்டு அவங்க தாயார் பேரில் இருந்துச்சு. தாயாருக்கு உடம்பு சுகமில்லை, அதனால் அந்த கடையினுடைய பெருமிட்டு என்னுடைய பேருக்கு மாற்றணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு மனு போட்டாங்க. அரசாங்கம் அந்த மனுவை நிராகரிச்சிருச்சு. என்ன நிராகரிச்சுன்னா, ஒரு பெண் என்பவள் கல்யாணத்துக்கு பிறகு அவள் பெற்றோர்களுடைய வாரிசாக கருதப்பட மாட்டாங்க என்பது சட்டம், அரசாங்க சட்டம். அந்த விதியின் கீழே கல்யாணம் வரைக்கும் நீங்கள் பெற்றோர்கள் பக்கம் அவங்களுடைய வாரிசாக இருக்கலாம், கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் வாரிசு அல்ல என்று அரசாங்கம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதிகாரிகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த பெண்மணி மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்தப்போ அவன் நீதிபதி ஒரு அழகான ஒரு தீர்ப்பு, வித்தியாசமான தீர்ப்பு சொன்னான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆண் பெண் என்ற பாலர் வித்தியாசம் காட்டக்கூடாது. அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வாரிசாக இருந்தால் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க வாரிசு தான், இந்த சட்டமே செல்லாது. எனவே அவளுக்கு அந்த உரிமத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று அவன் தீர்ப்பு வழங்கினான். ஆனால் இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்த அந்த சரியத்தில் வாரிசுங்கிறது நீ அத்தாவுக்கு பிள்ளை அப்படிங்கிறது கல்யாணம் வரைக்கும் தான் பிள்ளையா, கல்யாணத்துக்கு பிறகும் நீ பிள்ளை தான். மௌத்து வரைக்கும் பிள்ளைங்கிறது மட்டுமல்ல, ஆகிரத்திலையும் நீ தான் பிள்ளை. ஆகிரத்திலையும் உங்களை கூப்பிடும் பொழுது பெற்றோர்கள் பக்கம் சேர்த்துத்தான் கூப்பிடுவார்களே தவிர புருஷனுடைய பேரில் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்கங்கிற ஒரு தெளிவை நமக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஃபாத்திமா நாயருடைய பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் அவங்க பெண் வாரிசாக இருந்தாலும் அவங்க அஹ்லு பைத் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படி அஹ்லு பைத்தில் சேருவார்? அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தானே. மருமகன்னா எப்படி அஹ்லு பைத்தில் சேரும் என்று சில விவரம் தெரியாதவர்கள் அப்படி ஒரு ஆட்சேபனை செய்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் விளங்கி கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய போர்வை வச்சுருந்தாங்க, ஒரு போர்வை. அந்த போர்வையை விரித்து அது கீழே ஃபாத்திமான்னு கூப்பிட்டாங்க, ஃபாத்திமா வந்தாங்க. அலின்னு கூப்பிட்டாங்க, அலி வந்தாங்க. ஹசன் கூப்பிட்டாங்க, ஹசன் வந்தாங்க. ஹுசைனை கூப்பிட்டாங்க, ஹுசைன் வந்தாங்க. எல்லாருடைய மேலேயும் போர்வையை போர்த்தி, யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய அஹ்ல பைத் என்று சொன்னார்கள், இவங்க தான் என்னுடைய குடும்பத்தினர் என்று சொன்னார்கள்.
எனவே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதற்கு இந்த ஹதீஸு தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. மட்டுமல்ல, நாம் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும். நஜ்ரான் தேசத்தில் இருந்து கிறிஸ்தவ பாதிரிகள் வந்தார்கள். ஒரு பெரிய தூதுக்குழு வந்தது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கிறிஸ்துவ மதத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி, இஸ்லாத்தின் பார்வையில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய குமாரன் அல்ல, தேவனும் அல்ல, தேவகுமாரனும் அல்ல, அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்று தங்களுடைய கருத்தை, இஸ்லாத்தின் கருத்தை எடுத்து சொன்னார்கள். தெளிவான ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார்கள். நீண்ட ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயம். அப்பொழுது இது விஷயமாகத்தான், அவர்களுக்கு மறுப்பாகத்தான் சூரத்து ஆலு இம்ரானே இறங்கியது. கடவுளாக இருக்கக்கூடியவருடைய தகுதிகள், அல்லாஹு லா அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்ற இந்த வசன தொடர் அப்பொழுது இறங்கியது. இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக தெளிவாக எடுத்து சொல்லியும் கூட அந்த பாதிரிமார்கள் ஒத்துக்கலை. வம்புத்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வாதம் பண்ணலாம், விதண்டாவாதம் பண்ணால் அதுக்கு மருந்து இல்லை. அப்போ அல்லாஹ் கடைசியாக அல் ஹக்கு மிர் ரப்பிக் ஃபலா தக்கும் மினல் மும்தரீன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஹக்கு என்பது, சத்தியம் என்பது ரப்பிடமிருந்து வந்தது தான். அதில் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு பிறகும் கூட யாராவது உங்களிடத்தில் வாதித்தால், தர்க்கம் செய்தால், நீங்கள் அவங்கள முபாகலாவுக்கு அழையுங்கள் என்று சொன்னான். முபாகலான்னு சொன்னால் சபிப்பது. வாருங்க, நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வர்றோம், நீங்கள் எல்லாரும் வாருங்க, நானும் சபிக்கிறேன், நீங்களும் சபிங்க. எப்படி சபிக்கணும்? லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், இந்த ரெண்டு கூட்டத்தில் யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் நானும் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய மகள் ஃபாத்திமாவை நான் கூட சேர்த்துக்கிறேன், என் பிள்ளைகளான ஹசன் ஹுசைனையும் சேர்த்துக்கிறேன், அலியையும் சேர்த்துக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து நான் லானத்து செய்கிறேன். அதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், தஆலோ, வாருங்கள், முபாஹலா செய்யலாம், வாருங்கள், நது அபுனானா வ அபுனாக்கும், நான் என் பிள்ளைகளை கூப்பிட்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுங்க. ஓ நிசா அனா ஓ நிசா அக்கும், நான் எங்கள் பொம்பளைகளை கூப்பிட்றேன், நீங்கள் உங்கள் பெண்களை கூப்பிடுங்க. ஓ அன்புசனா ஓ அன்புசக்கும், நானும் வர்றேன், நீங்களும் வாருங்க என்று அழைப்பு விடுத்தாங்க. இதில் நான் என் பிள்ளை கூப்பிட்றேன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிட்டு போனாங்க? ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு போனாங்க. இவங்க தான் என் பிள்ளைங்க அப்படிங்கிறத ஆயத்தின் வழியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அடுத்து எங்கள் பெண்களை நான் கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லும் பொழுது யாரை கூட்டிகிட்டு போனாங்க? ஃபாத்திமா நாயகியை கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்து நான் வருகிறேன், நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிட்டு நது அன்புசனா அன்புசக்கும், அந்த கேட்டகரியில் அதற்கு அலியை கூப்பிட்டு போனாங்க. அப்படின்னா நான் தான் அலி அப்படிங்கிற மாதிரி இல்லையா? நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நஃப்சுஹு நஃப்சு அலி, நஃப்சுஹு நஃப்சு நபி என்ற அர்த்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரைத்தான் கூட்டிகிட்டு போனாங்க? இவங்களாவது பிள்ளைகள், அவங்களாவது மகள், அலி நான் தான் அப்படிங்கிற மாதிரி அதற்கு அலியையும் சேர்த்து கூட்டு போனாங்க. இந்த ஆயத்தின் வழியிலிருந்து அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தில் கண்டிப்பாக கட்டுப்படுவார்கள் என்பதை நம்முடைய மேன்மக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவங்க கடைசியிலிருந்து அந்த போட்டிக்கு வரல. அதில் ஒருத்தன் சொல்லிட்டான், இந்த பாரு முன்னாடி நிற்கிறது நபியுடைய குடும்பம், அவங்க சபிச்சாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம், எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோம், பின்வாங்கி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டான். அது வேறு வரலாறு. ஆக இந்த ஹதீஸில், இந்த ஆயத்தில் இருந்து செய்தனா அலி இப்னு அபீ தாலிப், செய்தனா ஃபாத்திமா, செய்தனா இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க எல்லாரும் யாருங்க? அஹ்லுல் பைத்து என்பது ருசு ஆகிறது. இப்போ மற்றவங்க இதில் யாரெல்லாம் சேருவாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த 5 பேரும் கண்டிப்பாக என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? அஹ்லுல் பைத்தில் சேருவாங்கங்கிறது யாருக்கும் சந்தேகம் இல்லை. குறிப்பாக சுன்னத் ஜமாஅத்துடைய உலமாக்கள் அதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. இதில் இந்த 5 பேருக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அஹ்லுல் பைத் என்ற பெயரோடு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேருன்னா அஹ்லுல் கசாயி. அஹ்லுல் கசாயி, கசாயினா போர்வேன்னு அர்த்தம்.
போர்வைக்கு உள்ளே வந்தவர்கள் என்று அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு போர்வையை விரித்து அதுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல. அப்போ அஹ்லு பைத்திலேயே இவங்க அஹ்லுல் கசாயி, போர்வைக்குள் வந்த மிகச்சிறப்பான மிக விசேஷமான அந்தஸ்துக்குரியவர்கள் தான் ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆரம்பத்தில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அஹ்ல பைத்தை ஏன் நேசிக்கணும்? ஏங்க நேசிக்கணும்? அல்லாஹ் சொன்னான் அதனால் நேசிக்கணும் அப்படின்னு நேசிக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் அதனால் நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நேசம்தான் இல்லை, அல்லாஹ் சொன்னானே அதுக்காண்டி நேசிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் நேசம் அல்ல. அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களிடத்தில் எந்த ஆதாயமும் கேட்க மாட்டேன். பெருமானாருடைய தியாகம், பெருமானாருடைய அந்த வாழ்க்கை எல்லாம் உம்மத்திற்காக இருந்தது. இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தந்தார்கள். இந்த உம்மத்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். இந்த உம்மத்தினுடைய நன்மைக்காக வேண்டியே அவர்கள் காலமெல்லாம் தங்கள் வாழ்நாளை பொன்னாளை கழித்தார்கள். ஏதாவது அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சதாங்க? ஏதாவது ஆதாயம் கிடைச்சதா? ஏதாவது ஊதியம் வாங்கினாங்களா? ஒன்றும் வாங்கலை. அல்லாஹ் சொன்ன எந்த நபியும் வாங்க மாட்டாங்க. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதற்கு நான் எந்த ஒரு கூலியை நான் கேட்க மாட்டேன், ஆனால் ஒன்றே ஒன்று கேட்பேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவும் நான் கேட்க மாட்டேன். பாருங்கள், இந்த உம்மத்திட்ட எதையுமே ரசூலுல்லாஹ் கேட்கல. இந்த உம்மத்து இடத்துல எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்றே ஒன்று எதிர்பார்த்தாங்க, ஒன்றே ஒன்று கேட்டாங்க, வாய் திறந்து கேட்டாங்க. அது என்னது அப்படின்னா, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய கராபத்தை நீங்கள் நேசிக்கணும்னு சொன்னாங்க. என்னுடைய அஹ்ல பைத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகம் செய்தாங்க. ஃபாத்திமா நாயகி வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யாரை சொல்கிறதா, லிக்குல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா நபிமார்களும் கடைசி கட்டத்தில் முடியாத பட்சத்தில் அந்த துவாவை இந்த உலகத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் 99, அதாவது 950 வருஷம் அழைத்தும் கூட கேட்கலன்னு சொன்ன உடனே ஒருத்தரும் திருந்துற மாதிரி தெரியலை, திருந்தவும் மாட்டான். இவனுடைய ஜீனே அப்படி தான், மொத்தமாக அழிச்சிட்டு கடைசியில் துவா செய்தாங்க. இப்படியே ஒவ்வொரு நபியும் கடைசி கட்டத்தில் தங்களுக்கு முடியாத அவஸ்தை வந்த பொழுது, நிர்பந்தம் வந்த பொழுது துவாவை பயன்படுத்திட்டாங்க. யாரை சொல்லலாம், அப்படி ஒரு துவா உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே, கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். சொல்ல பொதுவாக எது கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் கேட்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கும் இருக்குது. அதை என் பிள்ளைகள் ஹசன் ஹுசைனுக்கு நீங்கள் கேட்கலாமே. ஏன்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய முடிவு எப்படி வருங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய முடிவு எப்படி அமையுங்கிறத, என் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் அந்த துவாவை பயன்படுத்தலாமே. யார் கேட்கிறது? ஃபாத்திமா நாச்சியா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த ஃபாத்திமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதை துண்டு, விளையாட்டும் மின்னின் ஈரக்கொலைன்னு சொன்னாங்க. ஈரக்கொலையை யாராவது வெறுப்பேற்றினால் அவங்க என்னையே வெறுப்பேற்றி இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஃபாத்திமா. எந்த ஃபாத்திமா? அந்த ஃபாத்திமா இருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூஜஹலுடைய மகளை பெண் பேசுகிறாங்க ஒரு செய்தியை கேள்விப்பட்டாங்க. அபூஜஹலுடைய பெண்ணை யாருக்கு பெண் பேசுகிறாங்க? அலியாருக்கு பேசுகிறாங்கங்கிற செய்தியை கேள்விப்பட்டாங்க. கல்யாணம் நடக்கலை, அலி சம்மதிச்சாரா இல்லையான்னு தெரியல, கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் தாங்க முடியாமல் மெம்பரில் ஏறினாங்க. மெம்பரில் ஏறி சொன்னாங்க, என்னுடைய மகள், அதாவது ஒரே வீட்டில் அல்லாஹ்வுடைய விரோதி அபூஜஹலுடைய மகளும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகளும் ஒரு உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, அலி தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும், யார் வேண்டும், என்னுடைய மகள் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய விரோதி அபூஜஹலுடைய மகள் வேண்டுமா என்கிறத அலி தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும், வேணா கல்யாணம் பண்ணட்டும், என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரியத்தில் ஜாயிஸு, ஹலாலு தான். 4 பெண்ணை கல்யாணம் பண்ணாமா பண்ணக்கூடாதாங்க சொல்லுங்கண்ணே? அலிக்கும் அந்த சாய்ஸ் இருக்க தான் செய்யுது.
ஆனாலும் கூட அதை ஃபாத்திமா விஷயத்தில் பயன்படுத்துகிறத எந்த சட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும், பயன்படுத்த அனுமதிக்கலை. அவங்களால தாங்க முடியல. ஃபாத்திமா கண்ணீர் விடுவதை, ஃபாத்திமா மனம் நோவதை, ஃபாத்திமாவுடைய மனம் கஷ்டப்படுறதை அவங்களால என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில் ஹஸரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையாக இருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் பெருமானாருடைய சொந்த மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இன்னொரு தொடையில் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் பேரப்பிள்ளை ஹதரத் இமாம் ஹுசைன், இன்னொரு பக்கத்தில் யாருங்க, அவங்களுக்கு மாரியத்தில் குபுத்தியா மூலமாக இப்ராஹிம் என்று ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகனை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2 பிள்ளைகளையும் வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது, மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், 2 பிள்ளையும் ஒன்று சேர முடியாது. ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்கணுமானா இன்னொரு பிள்ளை நீங்கள் கொடுக்கணும். 2 ஒரு சேர முடியாது. 1 இருக்கணுமானா 1 நீங்கள் கொடுக்கணும். அது சாய்ஸ் உங்களுக்கு. நீங்கள் யாரையும் வச்சுக்கலாம், யாரையும் கொடுக்கலாம். யாரை வச்சுட்டு யாரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ஒரு பக்கம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் தன்னுடைய பிள்ளை அருமை மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. யாரங்க விட்டு கொடுக்க முடியும்? ஆனால் யாராவது ஒன்று நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். 1 கொடுத்து 1 எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. யாரை கொடுக்கறது? இங்கேயும் பார்க்குறாங்க, இங்கேயும் பார்க்குறாங்க. இங்கே பேரப்பிள்ளை, இங்கே தன்னுடைய பிள்ளை. இந்த 2 பிள்ளையை யாரை கொடுக்கறது? யாரையாவது ஒரு ஆளை கொடுக்கணும், தானம் கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். இவங்களை எடுத்துக்கங்க, இவரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். யாரை கொடுக்கறது? இங்கேயும் பார்க்குறாங்க, இங்கேயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்ணீர் விட்டு சொன்னாங்க, என் பிள்ளை இப்ராஹிம் நான் தர்றேன்னு சொன்னாங்க. என் பிள்ளை இப்ராஹிமை நான் தர்றேன். ஏன்னு சொன்னாங்க, இது என் பிள்ளை, நான் பொறுத்துக்குவேன். நான் மட்டும் இந்த பிள்ளை போனால் நான் மட்டும் தான் அழுவேன். ஹுசைன் போயிட்டு என் ஃபாத்திமா அழும், என் பிள்ளை ஃபாத்திமா அழும். அதை பார்த்து என்னால் தாங்க முடியாது. எனவே ஃபாத்திமா அழக்கூடாது, என் மகன் அழக்கூடாது. அதனால் என் பிள்ளை நான் தர்றேன், எடுத்துக்கங்கன்னு சொல்லி தன் மகனை கொடுத்தார்கள். பேரப்பிள்ளை ஹுசைனை வைத்து கொண்டார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுசைன் மேலே எவ்வளோ பிரியம் வைத்திருப்பார்கள், அந்த பிள்ளைகள் மேலே எவ்வளோ பிரியம் வைத்திருப்பார்கள். நாம் அந்த அஹ்லு பைத்தை பற்றி தான் பேசப் போகிறோம் இல்லையா? அந்த அஹ்லு பைத்தை நம்ம நேசிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறதுக்காக வேண்டி அல்ல, உங்களுக்கு எனக்கு பொங்கிட்டு வரணுங்க. அது என் பிள்ளையை நேசிக்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணுமா? அதுக்கு ஒரு ஆள் சொல்லணுமா? குர்ஆனில் ஆயத்து வரணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா? ஆனால் அந்த ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி ஃபாத்திமா நாய் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ். ஏன்னா அந்த 2 பிள்ளைகளுக்கு என்ன முடிவு வருங்கிறத பெருமானார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹதரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். உம்முல் ஃபதுல் யாருன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய தாய். அவங்க வர்றாங்க, வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், ரஐத்துல் ஹுல்ம ஃபில் லைலா. ஹுல்மன் முன்கரன் சொன்னாங்க. ஒரு நைட்டில் ஒரு கனவு கண்டேன், பயங்கரமான ஒரு கனவு, யார சொல்லலான்னு. என்ன கனவுன்னு கேட்டாங்க. சதீதன், ரொம்ப பயங்கரமான கனவு, அதை நான் எப்படி சொல்கிறது, எனக்கு நடுங்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன கனவுன்னு சொல்லு அப்படிதானே தெரியும். அது பயங்கரமான கனவுனா என்ன, அதுக்கு என்ன தஅபீர், அதுக்கு என்ன விளக்குங்கிறத சொல்ல முடியும். இல்லை சொல்கிறதுக்கே எனக்கு தயக்கமாக இருக்குது, நாவு கூசுது, அவ்வளோ மோசம் பயங்கரமான ஒரு கனவு நான் கண்டேன்னு சொன்னாங்க. அது என்ன கனவுன்னு சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க. திருப்பி அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் உடம்புல இருந்து ஒரு சதை துண்டு கலண்டு வந்து என் மடியில் விழுது. உங்கள் உடம்புல இருந்து கிதஅத்தும் மின் ஜஸதி, உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு துண்டு, சதை துண்டு என்னுடைய மடியில் விழுது. பயங்கரமான கனவுன்னு சொன்னாங்க.
அப்போ சரதாஜி நகர் ஐத்திய கைரா, நீ நல்ல கனவு தான்ப்பா கண்டிருக்கேன்னு சொன்னான். சில பொதுவாக கனவு கண்டுட்டு நாமளே முடிவு பண்ணக்கூடாது. இது மோசமான கனவு, இது கெட்ட கனவு அப்படின்னு நாமளே என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. கனவுக்கு தாபீர் என்பது தனி ஒரு இல்மு இருக்குது, தனி ஒரு கலை. அது எல்லோருக்கும் அது வராது. வரக்கூடியவங்களுக்கு தான், தெரியக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். கஷ்பு இல்லாமல் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் எல்லாத்தையும் கனவு போய் சொல்லவும் கூடாது. சொல்லும் பொழுதே ஒரு மோசமான கனவு கண்டேன் உஸ்தாத், அதுக்கு என்ன விளக்கம்? விளக்கண்ணே நீனே மோசமான கனவுன்னு சொல்லிட்டியே, பின் என்ன விளக்கம்? நாமளே மோசமான கனவுன்னு சொன்னால் நம்ம எதை சொல்கிறோமோ அது பழிச்சிரும்ல. ஒரு கனவு கண்டேன் அதுக்கு என்ன விளக்கன்னு சொன்னால் பரவாயில்லை. ஒரு மோசமான கனவு கண்டேன் அது அப்படின்னா நீனே சொல்லிட்டியே அது மோசமான கனவு, பின்ன என்ன அதுக்கு விளக்கம்? எனவே இங்கே பாருங்கள், பெருமானாருடைய உடம்பிலிருந்து ஒரு சதை துண்டு விழுகிறது. உண்மையிலே பயங்கரமான கனவு மாதிரி நமக்கும் தெரியுது இல்லையா? அப்படி தானேங்க. ஆனால் அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க, பயங்கரமான கனவுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரைத்தி ஹைரா, நீ நல்ல கனவு தாம்மா கண்டிருக்கேன்னு சொன்னாங்க. ஹைரான கனவு சொல்லிட்டு சொன்னாங்க, தெளிது ஃபாத்திமா வலதன், தெளிது ஃபாத்திமா கருவுற்றிருக்கிறாங்க, ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார்கள், அந்த மக உன்னுடைய மடியில் வந்து வளரும் என்று சொன்னாங்க. அது நடந்தது. ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தைய வளர்த்தாங்க. யார்? ஹஜ்ரத் உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுங்களேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு காட்டுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளையை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குழந்தையோடு கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது உம்முல் ஃபضல் சொல்கிறாங்க, நான் பிள்ளையை கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த பக்கம் என்னுடைய கவனம் போச்சு, திரும்பி கொஞ்ச நேரத்தில் திரும்பி ரசூலுல்லாஹை பார்க்குறேன், அழுது கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அங்கே திரும்பி இங்கே பார்க்குறேன், அழுது கொண்டிருந்தார்கள். யார சொல்லலாம் மா அபு கைத்த மா லிமாதா தபுக்கி யார சொல்கிறது, ஏன் அழுவுறீங்க? உமாதா யுபுக்கி, உங்களை எது அழ வைத்தது யார சொல்லலாம் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே பதில் சொல்கிறாங்க. சிரித்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொன்னாங்க? நான் கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொஞ்சி கொண்டிருக்கிறீங்க, நேசத்தையும் பிரியத்தையும் பாசத்தையும் கொட்டி நீங்கள் அந்த பிள்ளையை பார்த்து கொஞ்சம் முகர்ந்து நீங்கள் அதை சந்தோஷமாக பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் இன்ன உம்மத்தக்க சயக்குத்துலு இப்னக்க ஹாதான்னு சொன்னாங்க. உங்களுடைய உம்மத்து இந்த பிள்ளையை கொலை செய்வார்கள் என்று சொன்னார். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த நேரத்தில் உங்களுடைய உம்மத்து நம்ம உம்மத்து தான், நாம தான் நல்லா பாதுகாக்கணும். இந்த பிள்ளைய கேட்டாங்க, இந்த பிள்ளையவான்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த பிள்ளைய சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த பிள்ளை கொலை செய்யப்படுகிற ஷஹீதாக்கப்படுகிற இடத்தினுடைய மண்ணை எடுத்து காண்பித்தார்கள். கர்பலாவுடைய மண்ணையும் எடுத்து காண்பித்தார்கள். இந்த மண்ணு தான் இந்த பிள்ளை கொலை செய்யப்படுகிற இடம், ஷஹீதாக்கப்படுகிற இடம் என்று காண்பித்து மண்ணையும் கொடுத்து விட்டு சென்றார். ஒரு செய்தி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மண்ணை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்துட்டு, உம்மு சல்மா இந்த மண்ணை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்க, பாதுகாத்து வச்சுக்க, ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும், அப்பொழுது என்னுடைய பிள்ளை கொலை செய்யப்படுகிற பொழுது அவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார் என்பதற்கு அடையாளமாக இந்த மண் இரத்தமாக மாறிவிடும் என்று சொன்னார். இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த மண் இரத்தமாக ஆயிடுச்சு அப்படின்னா நீ விளங்கிக்க, என் பிள்ளை ஷஹீதாயிட்டான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மண்ணை பாட்டிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க. கண்ணோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. கர்பலாவுடைய அது தினத்திலே வந்துட்டாங்க. உம்மு சல்மா மண்ணை பாருன்னு சொன்னாங்க. என் பிள்ளையை ஷஹீதாயிட்டாங்க. சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களும் பார்க்குறாங்க. சரதாச தலைவிரி கோலமாக இருக்குது, தலையெல்லாம் விரிஞ்சிருக்குது, புழுதி படர்ந்து இருக்குது. ரசூலுல்லாஹ்
மாஹிய யா ரசூலல்லாஹ், என்ன வித்தியாசமான கோலத்தில் உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்ன பொழுது ஷஹீத்து கர்பலான்னு சொன்னாங்க. நான் கர்பலாவுக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். கர்பலா யுத்தத்தில் ஹுசைனார் மட்டும் கலந்து கொள்ளவில்லை, ஹுசைனாருடைய குடும்பம் மட்டும், பிள்ளைகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள் என்றால், அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட அஹ்ல பைத் அந்த குடும்பம், பெருமானாருடைய மனசு எவ்வளோ நோகடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க. நான் அந்த பக்கம் கடந்து போக விரும்பலை. சில பேர் இந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட செய்தியை கேட்டுட்டு அழுகுறது, அது பித்அத்து. அது என்னங்க பித்அத்துன்னு சொல்கிறாங்க, லூசு பயலுங்க. ரசூலுல்லாஹ் அழுதுருக்காங்களாப்பா, இது அழுது முஸ்தஹப் சுன்னத்து. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்குறாங்களே, இந்த செய்தியை சொல்லும் பொழுது அழுதாங்களா இல்லையா? இப்ராஹிமா ஹுசைனான்னு சொல்லும் பொழுது என் புள்ள ஃபாத்திமா தாங்காது, என் புள்ள எடுத்துக்கன்னு சொல்லும் பொழுது அழுதார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். நீனும் நானும் அழலைன்னு சொன்னா என்ன சொல்கிறது? ஈமான் இல்லைன்னு தான் அர்த்தம். இதுக்காக வேண்டி அழுகணுங்கிறதுக்காக வேண்டி சம்பவத்தை சொல்லணுங்கிறதுக்காண்டி இல்லை, சம்பவத்தை சொல்கிறதுக்காக வேண்டி அழணுங்கிறதுக்காக வேண்டி கூட்டம் ஏற்பாடு செய்யக்கூடாதுங்கிறது வேறு விஷயம். அப்படி சொல்லப்பட்டால் நமக்கு அழுகை வருதா இல்லையா? இதே மாதிரி நேசமும் வரணும். அது பிரியம் இருந்தால் தான் அந்த அழுகை வரும், அந்த மஹப்பத் இருந்தால் தான் அந்த அழுகை வரும். இது யாராலும் உண்டாக்கவும் முடியாது, இருப்பதை தட்டி பறிக்கவும் முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்பலா யுத்தத்தில் கலந்துருக்காங்க. மட்டுமல்ல, அந்த மண் சிகப்பாக ஆகிவிட்டது என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை எந்த அளவுக்கு நேசித்திருப்பாங்க. அங்கே கலந்து கொண்டது பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள். ஆனால் அந்த யுத்தத்தை பற்றி அதிகமாக நம்ம பேச வேண்டிய தேவையில்லை, பேசவும் கூடாது. ஆனால் ஒரு செய்தி மட்டும் நான் சொல்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய 72 பிள்ளைங்க அத்தனை பேரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கூட்டு போனது அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் கூட்டு போயிருந்தாங்க. சண்டைக்கு போகிறவங்க இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம கூட்டு போவாங்க? சண்டைக்கு போகிறவங்க பிள்ளைகளையா கூட்டு போவாங்க? இல்லை, அவங்க சண்டைக்கு போகல, ஏமாற்றிட்டாங்க. வாங்கன்னு சொல்லி வரவழைச்சி ஏமாற்றிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுசைன் மின்னி, ஹுசைன் என்னை சார்ந்தவர் அப்படின்னாங்க. அனமின் ஹுசைன், நான் ஹுசைனை சார்ந்தவன் அப்படின்னாங்க. ஹுசைன் என்னிலின்றும் உள்ளவர் அப்படின்னா புரியுது, என் பேர பிள்ளை, என் பிள்ளை. ஆனால் நான் அவரிலின்றும் உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பிள்ளையை பார்த்து இது என் பிள்ளை, என்னிலிருந்து வந்தவன் சொல்லலாம். நான் அவரிலிருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன், நான் அவரிலிருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். பெருமானாருடைய அஹ்ல பைத் இருக்குத, இந்த அஹ்ல பைத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும், கியாமத் நாளிலே சூறு ஊதப்பட்டு விட்டால் அப்பொழுது இந்த குடும்ப அமைப்புகள் எல்லாம் இருக்காது, பாரம்பரியம் எதுவுமே இருக்காது. குல்லு ஹஸபின் வ நஸபின் ஃபஇன்னஹு முன்கதிஉன் யௌமல் கியாமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா குடும்பமும் எல்லா சம்பந்தமும் கியாமத்து நாளையில் அந்த உறவு புரிந்துவிடும், அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விடும். இன்றைக்கி மாமனார், அந்த மாமனார் கியாமத்து நாளில் வரமாட்டார் இல்லையா? அண்ணன் தம்பி உறவு அங்கே இருக்காது. அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், ஆனால் நசபு இருக்காது. சம்பந்தம் இருக்கும், ஆனால் சம்பந்தக்காரங்க பேசப்பட மாட்டாங்க. எல்லா உறவும் எல்லா சம்பந்தமும் கியாமத்து நாளோடு முடிஞ்சிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா ஹஸபி வ நஸபி, என்னுடைய குடும்பம் மட்டும் கியாமத்து வரைக்கும் அழியாதுன்னு சொன்னாங்க. என்னுடைய குடும்பம் கியாமத்து வரைக்கும். இப்போ நம்மளே பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்தைகளை ஒரு சில பேருக்கு ஒரு 2 தலைமுறை வருது, சில பேருக்கு 3 தலைமுறை வருது, 4-5 தலைமுறையில் அவங்க எங்கேன்னு காணாமலே போயிடுறாங்கல்ல. இல்லை, யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போயிடுது. ஒரு 10 தலைமுறை கண்டவங்க யாரையாவது இருக்காங்களா? இல்லை. இந்த யசீது அவனுக்கு 14 குழந்தைங்க, 14 ஆண் மக்கள் மட்டும் 14 பேர். ஆனால் அன்றைக்கி யசீதினுடைய பேர் சொல்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? ஒரு ஆள் கூட இல்லை.
ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தினர் 72 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. அந்த ஒரு பிள்ளையினுடைய வாரிசு இன்றும் இருக்கிறது, துளங்கி கொண்டு இருக்கிறது, கியாமத்து வரைக்கும் இருக்கும். ஆனால் 14 பிள்ளை இருந்தும் கூட அவன் யாருன்னு தெரியல இப்போ, இல்லையா? வரலாற்றிலே அவன் சோகமாக துக்கமாகத்தான் விமர்சிக்கப்படுகிறாரே தவிர இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? காட்ட முடியுமா? காட்ட முடியுமாங்க? ஆசைப்பட்டான். ஆசை எதுக்கு? ஆட்சிக்கு, கட்டிலுக்கு ஆசைப்பட்டார், இந்த குருசிக்கு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு அஹ்ல பைத்த அவர் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தலை. கோரமான சம்பவங்கள் நடந்துச்சு, அனுபவிச்சாரா? இருந்தாலும் 39 வயசில் அந்தாள் வஃபாத்து, அனுபவிக்கலை. அஹ்ல பைத்தை கொதறி விட்டு, கடித்து விட்டு, அவங்களோட ரத்தத்தை சிந்தி விட்டு யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. 39 வயசுலே யசீது வஃபாத் ஆயிட்டார், சின்ன வயசுலேயே வஃபாத் ஆயிட்டார். அவருக்கு 14 ஆண் மக்கள் இருந்தும் கூட ஒரு பிள்ளையினுடைய வாரிசு கூட இன்றைக்கி யாருன்னு தெரியல. ஒரே ஒரு பையன் 19 வயசில் அவர் பதவிக்கு வர்றார். யசீதுக்கு பிறகு 19 வயசில், இவர் 39 வயசில் வஃபாத் ஆயிட்டார். 19 வயசில் அவருடைய மகன் பதவிக்கு வர்றாரு, இந்த கட்டிலில் உருசியில் உட்கார்றாரு. அவர் 40 நாள் ஆட்சியில் இருந்தார். 40 நாள், வெறும் 40 நாள். அந்த 40 நாள் ஆட்சியில் முடித்த பிறகு 41வது நாள் உமையாக்களை எல்லாம், பனு உமையாக்கள்லாம் கூப்பிட்டாராம். பனு உமையாக்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாரான்னு, பாருப்பா இந்த சேர் இருக்குது பாரு, எங்கள் அப்பா, என்னுடைய அப்பா அத்தா இருக்கிறார ஒரு அநியாயக்காரன், இப்படியே சொல்லியிருக்காரு அவர். ஃபைன்ன அபி வாலிமுன், என்னுடைய அபு, என்னுடைய அத்தா ஒரு அநியாயக்காரன். தன்னுடைய இந்த சேரை, இந்த பதவி கட்டில், பதவியை ஆசனத்தில் அமரணுங்கிறதுக்காக வேண்டி அஹ்ல பைத்தை கொலை செய்தவர். இந்த சேருக்கு அடியிலே ஹுசைனுடைய ரத்தம் தோய்ந்திருக்கிறது, அஹ்ல பைத்தினுடைய ரத்தம் கொட்டி கிடக்கிறது. இந்த அஹ்ல பைத்தினுடைய ரத்தம் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த சேரில் நான் உட்கார விரும்பவில்லைன்னு சொன்னார். யாருனாலும் உட்காந்துக்குங்க என்று போயிட்டார். அந்த ஆளுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு தௌபாவுடைய நசீபை கொடுத்தான், இல்லையா? ஆக யசீதுக்கு பேர் சொல்ல ஆள் இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா குடும்பமும், எல்லா குடும்ப உறவுகளும் கியாமத்து வரைக்கும் தொடர்ந்து சொல்ல முடியாது. தொடர். இன்னைக்கு யாராவது எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்க, இல்லையா? எத்தனையோ அரசர்கள் ஆண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பரம்பரை இன்று வரை வாழ்கிறதா? இருக்கிறதா? ஏதாவது முகவரிகள் இருக்கிறதா? தடயம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? குல்லு ஹஸபின் வ நஸபின் ஃபஇன்னஹு முன்கத்திஉன் யௌமல் கியாமா, எல்லா உறவுகளும் எல்லா சம்பந்தங்களும் கியாமத்து நாளையில் அது அருந்து போய்விடும். இல்லா ஹஸபி வ நஸபி, என் சம்பந்தமும் என்னுடைய குடும்ப உறவும் இரத்த பந்தமும் கியாமத்து வரைக்கும் அழியாது. எனவே தான் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் உம்மு குல்சும்மை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் நல்லபடியாக நான் வச்சு காப்பாற்றுவேன், அஹ்ல பைத்துங்கிற கண்ணியத்தோடு மதிப்போடு நான் அவங்கள வச்சு நடத்துவேன். மஹர் நிறைய ஆயிரக்கணக்கான தீனார்கள் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த பெண்ணுக்கு ஆசைப்பட்டு நான் அவங்கள்ட்ட கல்யாணம் சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க, பெண்ணுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த சம்பந்தத்தை உங்களிடத்துல கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? குல்லு ஹஸபின் வ நஸபின் ஃபஇன்னஹு முன்கத்திஉன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அது முடிஞ்சிடும். ஆனால் இல்லா ஹஸபி வ நஸபி, என்னுடைய குடும்ப உறவும் என்னுடைய சம்பந்த உறவும் தான் நிற்கும்னு சொன்னாங்க. அந்த உங்களுடைய உறவோடு அந்த குடும்பத்தோடு நானும் சேர்ந்துக்க விரும்புகிறேன். அப்போ அது அங்கே வரைக்கும் இருக்குமேங்கிறதுக்காக வேண்டின்னு சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக கியாமத்து வரைக்கும் இல்லைங்க, கியாமத்துக்கு பிறகு ஆகிரத்திலையும் இந்த குடும்பம் தான் ஆட்சி செய்யும். இந்த குடும்பத்தின் ஆட்சி தான், அந்த அதிகாரம் தான் அங்கே செல்லும். இன்ஷா அல்லாஹ்லாம் கிடையாது, கன்ஃபார்மான செய்தி. இன்ஷா அல்லாஹ் எப்போ சொல்லணும்? ஓய்க்கிறதுக்கு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி தான் வச்சுருக்கோம். நம்ம எதையாவது ஓய்க்கணுமானா இன்ஷா அல்லாஹ். நிறைய பேருக்கு இந்த இன்ஷா அல்லாஹ் எப்போ சொல்லணுமே தெரியலைங்க. அது ஒரு மசாலா வழங்கிக்கங்க. இன்ஷா அல்லாஹ்ங்கிறது வருங்காலத்தில், எதிர்காலத்தில் நம்ம செய்ய போகிற ஒரு செயலுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு தான் அதை பயன்படுத்தணும், பாஸ்ட் டென்ஸுக்கு அதை பயன்படுத்தவே கூடாது. நான் ஊருக்கு போனேன் இன்ஷா அல்லான்னு சொல்லக்கூடாது. இந்த போயிட்டியே பின்னாடி இன்ஷா அல்லாஹ். ஊருக்கு போகிறேன் இன்ஷா அல்லான்னு சொல்லலாம்.
நான் வந்தேன் உஸ்தாத் இன்ஷா அல்லா, இருந்தேன் உஸ்தாத் இன்ஷா அல்லான்னா இது என்ன இன்ஷா அல்லா? நீ வந்த அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இருந்தேங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது பண்ண இன்ஷா அல்லா. இப்போ அதனால் பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன செய்யக்கூடாது, இறந்து போன காலத்துக்கு இன்ஷா அல்லா என்ன செய்யவே கூடாது. இதை விளங்கிக்கங்க. எதுக்கு சொல்லணும்? ஃப்யூச்சர் டென்ஸ். எதிர்காலத்துக்கு ஒரு நாளைக்கு நான் செய்ய போகிறேன், நாளைக்கு நான் வருவேன்னு என்ன செய்யலாம். நேற்று நான் வந்தேனா இன்ஷா அல்லா, ஆனால் நான் வந்தேனா சொல்லக்கூடாது என்ன? சரி, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான் நாளை ஆகிரத்திலையும் இருக்கும், நசபு இருக்கும், ஹசபு இருக்கும். ஃபாத்திமா நாயிக்கு என்ன பேருங்க, என்ன பட்டம்? மெம்பரில் நின்று இமாம் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறா இல்லையா, செய்யுதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி யார்? யாருங்க? ஃபாத்திமா. இமாம் ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு என்னங்க பதவி? செய்யுதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய வாலிபர்களுடைய தலைவர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த இடத்துல வாலிபர்களுக்கு ஹசன் ஹுசைன் தலைவர்னா இப்போ முதியோர்களுக்கு யார் தலைவர்? ஹசன் ஹுசைன் வாலிபர்களுக்கு தலைவன் தானே சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னது தான் அது, நாமெல்லாம் சொல்லலை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஹசன் ஹுசைன் வந்து சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதியவர்களுக்கு யார் தலைவர்? யார்? சபாஸ், அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்தில் முதியோர்களே இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் முதியோர்களாக இருக்கக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு போனாலும் எப்படி தான் போவாங்க. அதனால் முதியவர்கள் கவலைப்பட தேவையில்லை. வாலிபம் திரும்ப வேண்டுமே, திரும்புமா? திரும்பாது. இப்போ வயசான காலத்தில், இப்போ என்ன மாதிரி வயசாகிட்டு, வயசு ஆகலை தான் வச்சுக்கோங்களேன், முடியலாம் நிறச்சி போச்சு. இப்போ வயசானவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய வாலிபம் திரும்ப வேண்டுமே. அவன் வயசான வாலிபமாக இருந்த காலத்தில், சொகுசாக இருந்த காலத்தில் எவ்வளோ ஜாலியாக அந்த காலத்தை நினச்சி ஏங்குறான். வாலிபம் திரும்ப வேண்டுமே, கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடுவேறாது. ஏறுமாங்க, கறந்த பால் மடுபூகா, கருவாடு மீனாகா. வாலிபம் திரும்புமா? திரும்பாது. ஆனால் திரும்பும். சொர்க்கத்தில் வாலிபம் திரும்பும். நமக்கெல்லாம் வாலிபம் திரும்பும், எல்லாம் நசீபாக்குவானாங்க. அப்போ வாலிபர்களுடைய தலைவர்னா அப்போ என்னங்க அர்த்தம்? நாங்கள் இவ்வளவும் சொல்லிக்கும் என்னது, எல்லாருக்கும் தலைவரே இவங்க தான். ஆண்களுக்கு, எல்லா ஆண்களுக்கும் ஹசன் ஹுசைன் தான் தலைவர், எல்லா பெண்களுக்கும் ஃபாத்திமா நாயகி தான் தலைவி. அப்படின்னா சொர்க்கத்தினுடைய தலைமை யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? அஹ்ல பைத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த அஹ்ல பைத்தை பகைத்து கொண்டு முறைத்து கொண்டு நம்ம எங்கே போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஒரே ஒரு செய்தி சொல்லி அசத்து வந்துட்டாங்க, நான் நிறைவு செய்வேன், நேரமும் நெருங்கிச்சு. சஹாபாக்களை நம்ம மதிக்கணும். எந்த சஹாபியினுடைய தரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைத்து பேசக்கூடாது. ஆனால் சஹாபாக்களும் அஹ்ல பைத்துகளும் ஒன்றும் இல்லை, அதை நம்ம வழங்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்ல பைத் அபூபக்கர் தான் சிறந்தவங்க. சில வித்தியாசங்கள் சிறப்பு இருக்க சஹாபாக்களே அபூபக்கர் நாயகம் சிறந்தவங்க. அபூபக்கர் பஷீரி பாதல் அம்பியாய் அபூபக்கர், சும்மா உமர், அதுக்கடுத்து உமர், அதுக்கடுத்து உஸ்மானா அலியா அப்படின்னா உஸ்மானா அலிங்கிறது தான் சரியான வரிசை. சில பேர் இடத்துல அலி உஸ்மான் அங்கே இஃப்திலாஃப் இருக்குது கொஞ்சம். ஆனால் மேலே ரெண்டு விஷயத்தில் என்ன இல்லை, இப்படி 4 பேருக்கு இணையாக எந்த சஹாபியும் இல்லை. அதுக்கடுத்து அஷரத்துல் முபஸ்ஸரா அல்லாதவங்களும் சமமாக மாட்டாங்க. பத்ரீங்கள் அல்லாதவங்களுக்கு சமமாக மாட்டாங்க. இப்படி சஹாபாக்களே தரஜா இருக்குது. ஆனால் அஹ்ல பைத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் அப்படின்னா 2 இருக்குது அவங்களுக்கு. சஹாபி, அவங்க எல்லாமே சஹாபியாகவும் இருக்கிறாங்க, அத்தோடு அஹ்ல பைத்தாகவும் இருக்கிறாங்க. பொதுவாகவே சதக்காவிலேயே சொந்த பந்தங்களுக்கு சதக்கா கொடுக்குறது சிறப்பு. 2 வகையில் சிறப்பு. ஒன்று சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும், சொந்தத்தை ஆதரித்த நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அஹ்ல பைத்துங்கிற அடிப்படையிலையும் அவங்களுக்கு சிறப்பு இருக்குது, சஹாபிங்கிற அடிப்படையிலையும் சிறப்பு இருக்குது. அல்லாஹ் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ஸல்லூன அலன் நபி, நபிக்கு நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கன்னு சொன்னான். அப்படி தானே? யாருக்கு ஸலவாத் சொல்ல சொன்னால்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கன்னு. சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி கைஃபனு சொல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், எப்படி நாங்கள் ஸலவாத்து சொல்கிறது, அதை சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஸல்லல்லாஹு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ் சொன்னது நபிக்கு தான் ஸலவாத்து சொல்ல சொன்னான்.
அப்படி தானே? அப்போ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதானே சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் சதா சரி சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ அந்த நபிக்குள்ளே வந்துடுறாங்க அவங்க. நபிக்கு செலவாத்து சொன்னால் அது யாருக்கும் சேர்த்துன்னு சொல்லணும். கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், குடும்பத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் பொதுவாக சிறந்தவங்க, அதில் அஹ்ல பைத் ரொம்ப சிறந்தவங்க. குறிப்பிட்ட சில சஹாபாக்களை தவிர இந்த அஹ்ல பைத்துக்கு ஒரு தனிச்சிறப்புகள் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ அலா ஆலிஹி, மூணாவது தான் அஸ்ஹாபிஹி வருகிறது. எனவே தரங்களை நாம் சரியாக விளங்கி நாம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். எந்த சஹாபியுடைய தரத்தையும் குறைத்து நாம் பேசவும் கூடாது, மதிப்பிடவும் கூடாது. ஏன்னா குல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லாருக்கும் சொர்க்கம் அப்படின்னு நல்லா வாதா செய்துட்டான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாவே பொருந்தின பிறகு நீ யார் நான் யார்? வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.